வணக்கம். இது குரோதன ஆண்டுக்கான வருட பலன்கள். குரோதன ஆண்டு கிட்டத்தட்ட 2024 ஏப்ரல் 15க்கு மேலே தான் வருது. ஆனால் நிறைய பேர் அஸ்ட்ராலஜர் ஜனவரியிலே குரோதன வருடம் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பொதுவாக சுபக்கிருது வருடம் இன்னும் 4 மாதம் இருக்குது, கிட்டத்தட்ட 3.5 மாதம் இருக்குது. ஸோ அதனால் இந்த 3.5 மாதமும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் அந்த வெண்பாலை எழுதியிருக்கு, குரோதன வருடம் ரொம்ப பேடாக இருக்கும், அதனால் நாங்கள் சொல்கிறோம் குரோதன வருடம் வரும்னு சொல்லி பேடாக இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த காமெடி நடிகர் அவர் அஸ்ட்ராலஜி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுனாமி மாதிரி அலை பேரலை ஸ்ரீலங்காவையும் முழுகடிச்சிரும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு அபத்தமான ப்ரெடிக்ஷன். சுனாமி வந்தது சன்னை வீனஸ் டிஸ்கில் கட் அக்ராஸ் பண்ணிட்டு, சன்னு பெரிய சன்னு, அதில் சுக்கிரன் கட் அக்ராஸ் பண்ணிடுச்சு. அது டிவிலாம் காமிச்சாங்க. அந்த மாதிரி ஃபினாமினலில் தான் ஆழிய பேரலை வந்தது. ரெண்டாவது கொரோனா வந்தபோது பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டகிரக சேர்க்கை, அந்த சனி பேர்ச்சியும் போது பார்த்தீங்கன்னா அந்த சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்கிற சீல ஒரு டெவில் ஹார்ன் மாதிரி அந்த கிரகணம் முடியும் போது தெரிஞ்சதுன்னு அந்த ஃபோட்டோ போட்டுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது சைனாவில் ட்ரிபிள் சன் தெரிஞ்சது. அப்படி அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் இருந்தால் தான் அந்த வருடங்கள் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சனி, அதாவது குரு, ராகு, செவ்வாய் இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்ததுனால அந்த இஸ்ரேல ஹமாஸு, டெரரிஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதனால் இப்போ 1000 பேர் செத்து போகிறதுன்றது ஒன்றுமே கிடையாது. ஆக்சிடெண்ட்லேயே ஒரு நாளைக்கே 1000 பேர் உலகத்தில் செத்து போவாங்க. ஸோ அதனால் இந்த தேவையில்லாத இந்த பீதியை கலப்புறது நம்பாதீங்க. குரோதன வருடத்தில் உங்களுக்கு மேஜராக சனியோட ராகு கேது சேர்றது, செவ்வாயோட ராகு கேது சேர்றது, அப்படியே குருவோட சனி செவ்வாய் ராகு கேதுவோட சேர்றது, அப்படின்லாம் எதுவுமே நடக்காது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த இயர்லி ப்ரெடிக்ஷனை பொலிட்டிக்கலாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வருடம் பொலிட்டிக்கலாக எப்படி இருக்கும்? பிஜேபிக்கு இது மிக சிறந்த ஆண்டாக இருக்கும். ஏன்னா இயர் பிகினிங்லேயே ராமர் கோவில், அடுத்தது அவங்களுடைய பிஎம் நரேந்திர மோடி ரொம்ப ஃபேமஸ்ஸு, அண்ட் இது பாசிட்டிவ் சைக்கிளாக இருக்கும். காங்கிரஸுக்கு இது பெரிய பின்னடைவான ஒரு சைக்கிளாக இருக்கும். அவங்க முன்னை விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம், ஆனால் அது பின்னடைவு தான். ரெண்டாவது விஷயம் இந்த ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்கிறாரு லேடி வர்சஸ் மோடி, அது மமதா பானர்ஜி நிற்க வச்சா இது பண்ணிடலான்னு இந்த கலாட்டா சேனலில் அவர் பேசுகிறாரு. அவர் பேசுறது முற்றிலும் ஒரு உளறலான கான்செப்ட். ஃபஸ்ட்டு மமதா பானர்ஜியை கிட்டத்தட்ட தண்ணி குடிக்க வச்சுட்டாங்க பிஜேபியில். அந்த எலெக்ஷனை ஸ்டேட் எலெக்ஷன் மமதா பானர்ஜி ஆல்மோஸ்ட் அந்த எட்ஜுக்கே வந்துட்டா. அதனால தான் அவள் பிரசாந்த் கிஷோர்லாம் இன்வோக் பண்ணி அப்படியே பயங்கர டிஃபென்சிவ் கேம் ஆடி அதில் தான் அவங்க இந்த 3rd டைமே வின் பண்ணாங்க. அதனால் பிஜேபி ஹாஸ் எ வெரி சிக்னிஃபிகண்ட் ப்ரெசன்ஸ் இன் பெங்கால். அதாவது பெங்காலை விட அது பிஜேபிக்கு ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால இந்த மோடி வர்சஸ் லேடி இதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. மோடியை ஒரு சில அரசர்களோட லைஃப் மாதிரி தான் அவருடைய லைஃபு. அலெக்சாண்டர் தோல்வி கண்டதா சரித்திரமே கிடையாது. நெப்போலியன் போனாபார்ட்டியாவது கடைசி வாட்டர்லூவில் தோத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சந்திரகுப்த மௌரியா போரில் தோத்ததா சரித்திரம் கிடையாது. அந்த மாதிரி இவரும் எலெக்ஷன் டிஃபீட் இவருக்கு லைஃப்பில் வருமா அப்படின்றது இட் இஸ் அ இம்பாசிபிள் திங். அவர் எலெக்ஷனில் அவர் வாழ்நாள் முழுக்க அவர் தோற்று போகாமல் தான் அவர் பதவி இறங்கி போவார். அதனால் இந்த அஸ்ட்ராலஜிக்கலாக சும்மா இந்த எதுகை மோனையில் இந்த ராஜேந்தர் பேசுகிற மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் வளரல். மோடி வர்சஸ் லேடி அது ஜெயலலிதா பண்ணாங்கன்னு. பட் ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த கோர்ட் கேஸை எதுவுமே
நீங்கள் பண்ண முடியாதுன்னு எடுத்துன்னு வந்தது பிஜேபி. அந்த அம்மா போய் பேசினாங்க. அதனால் மோடி ஹேஸ் அ ஸ்ட்ராங் சத்ரு ஜெயம். அதனால் இது வந்து யார் நிற்க வச்சாலும், பொம்பளையோ ஆம்பளையோ நிற்க வச்சா அவர் வந்து ஜெயிச்சிருவார். அவருடைய ஜாதக அமைப்பு அந்த மாதிரி. அதனால் இது வந்து தேவையில்லாத ப்ரெடிக்ஷன். எக்கனாமிக் ஃப்ரண்ட்டில் வந்து, அதாவது காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் நிறையா லே ஆஃப்ஸ் இருக்கும். ஐடியில் உங்களுக்கு நிறையா லே ஆஃப்ஸ் இருக்கும். ஜென்ரலாக இந்தியன் மேனுஃபேக்சரிங் செக்டரில் க்ரோத் இருக்கும். இப்போ டாலர் வர்சஸ் இந்தியா மதிப்பு ரூபாயில் வந்து ஒரு 87, 88, 89 வரும். இன்னும் கோல்டு வந்து ஒரு 1000 ரூபாய் மேலே போகும். அதே மாதிரி கோல்டு நான் 10,000 ரூபாய் மேலே போகும்னு நான் தான் முதலாக சொன்னது. அதை நிறைய பேர் வந்து காப்பி அடித்தார்கள். ஆனால் அவங்க காப்பி அடித்தாங்களா இல்லை அவங்களே ஓனாக சொன்னாங்களா எனக்கு தெரியல. பட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன், ரொம்ப வருஷம் முன்னாடி சொன்னேன். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இன்னொரு 1000, 1500 பாயிண்ட் வந்து மேலே போகும். இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வில் கண்டினியூ, அதாவது 6% மேலே போகும். இன்ஃப்ளேஷனும் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்கும். நிறைய எஃப்ஐஏஸ் அண்ட் டிஐஏஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு வந்து இது ஒரு சுபமான வருடமாக இருக்கும். இது வந்து அஃப்கோர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஒன்ஸ் இன் அ வைல் கரெக்ட் ஆகும். அது வந்து நேச்சுரல் தான். அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இரண்டாவது விஷயம் வந்து இந்த மழை வெள்ளம் அந்த மாதிரி வந்து அந்த சீசனல்ல கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம். அந்த எய்தர் ட்ரவுட்டு இல்லைன்னா எக்ஸஸ் ரெயின்ஃபால் மாதிரி இருக்கலாம். அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா குரு வந்து இந்த குரோதன வருடத்தில் வந்து ரிஷபத்துக்கு வந்து போயிடுவார். ரிஷபத்துக்கு குரு போகும்போது அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். சனி ராகு வந்து தனியாக இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த இயரில். அதனால் இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக எக்கனாமிக் ஃப்ரண்ட்டில் ஒன்றும் தெரியல. அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து இந்தியா வில் கண்டினியூ டு டூ வெரி வெல் இன் மல்டிபிள் டிசிப்ளின் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அதாவது அது வந்து ரெஸ்லிங்காக இருக்கட்டும், பாக்ஸிங்காக இருக்கட்டும், ஏஷியாடாக இருக்கட்டும், ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும். இந்த வருடம் ஒலிம்பிக் வருடம் இந்தியா வந்து இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணும். இல்லை கிரிக்கெட்டாக இருக்கட்டும், மேபி அவங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணல, இல்லை பேட்மிண்டனாக இருக்கட்டும், செஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேஜராக ஆழிய பேரலை, மேசிவ் டிசாஸ்டர், ஒரு 10,000 பேர் செத்து போனாங்க, எர்த்துக்வேக் வந்து செத்து போவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது இந்த வருஷம். நான் அது வந்து இது சும்மா இவங்களா இது வந்து காப்ரா பண்ணி விட்டுக்கிறது. என்னை யாரோ கேட்டாங்க எப்படிங்க அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்கன்னு. ஒரு சில அஸ்ட்ராலஜர் சொல்லும்போது ஆப்போசிட்டாக தான் எப்பயுமே நடக்கும். அதனால தான் நான் அதை எடுத்துக்கிறது. அதே மாதிரி நிறையா பொலிட்டிக்கல் லீடர்ஸு, நிறையா வயசான ஃபிலிம் ஸ்டார்ஸு அவங்கெல்லாம் வந்து இறந்து போகலாம். இப்போ இந்த விஜயகாந்த் வந்து இந்த வருடம் வந்து அவருக்கு ரொம்ப உடம்பு படுத்தும், அவருக்கு படுத்தோன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் நடந்தது. அதே மாதிரி இந்த வருடம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் டிஎம்கேக்கு இது வந்து ரொம்ப டஃப் டைமாக இருக்கும். எஸ்பெஷலி ஜனவரி 15 to February 15 ரொம்ப டஃப் டைமாக இருக்கும். அது நம்பர் 1. ஏன்னா காரணம் என்னென்னா அவர் மிதுன லக்னத்தில் வந்து எடுத்திருக்காரு. 6ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகும்போது தான் இந்த ப்ராப்ளம் வந்து இந்த அதாவது இப்போ தண்ணி வந்து எல்லாம் முழுகிடுச்சு. அதனால் ஒரு வருடத்தை வந்து வெண்பா மட்டும் பார்க்காம அரசன் எந்த நேரத்தில் வந்து அவன் வந்து பதவி ஏற்றான்னு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல், சினிமாவில் ஆஸ் யூஷுவலாக வந்து சினிமா வந்து டிட்டரேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். நிறைய ஹீரோங்களுக்கு வந்து படம் இருக்காது. அவங்களே அவங்க படத்தை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நிறையா தேட்டர்ஸ்காரங்க வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்னும் பெட்டர் ஆகும். அதே மாதிரி ரஜினிகாந்தோட பொண்ணு எடுக்கிற படம் வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஓடாது, லால் சலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவி இண்டஸ்ட்ரி வில் பி லைக் ஆஸ் யூஷுவல். அண்ட் பெரிய ஜாதி கலவரம், பெரிய இனக்கலவரம் அந்த மாதிரி எதுவும் வராது. பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் வேர் 10,000 பேர் 1,00,000 பேர் வந்து இறந்து போவாங்க, அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. ஸோ நான் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல், ரிலிஜனில் வந்து இன்னும் நிறையா ட்ராவல் இருக்கும். இன்னும் நிறைய பேர் ரிலிஜியஸ் ஆவாங்க. நிறையா அவங்க கோவில் கீவல்லாம் சுற்றி பார்ப்பாங்க.
அண்டு இன்டர் ரிலிஜியஸ் இன்டர் ஸ்டேட் ட்ராவல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இவி வெஹிக்கல்ஸ் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் இந்த ரோடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பேசிக்காக எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரீஸ் நல்லாயிருக்கும். ஓவராலாக இது வந்து பாசிட்டிவ் வருடமாகத்தான் இருக்கும். தேங்க்யூ.